ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் வச்சுருக்கேன், அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன், கேசரி, உருளைக்கிழங்கு, வடை, பாயாசம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். அது என்னதுன்னா இவங்களோட நினைவு நாள். இன்றைக்கி 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. சாமி ரூமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, இன்றைக்கி ஆயாவுக்கு படைக்கணுன்றதுனால கிருஷ்ணருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அவருக்கு படைக்கலாமான்றது எனக்கு தெரியலை. அதனால் ரொம்பவே சிம்பிளாக அவருக்கு சும்மா ஒரு 4 பொருளை வச்சு சும்மா படைச்சிடலாம். தப்பாக இருந்தால் கிருஷ்ணர் மன்னிச்சுப்பார். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ராதை கிருஷ்ணர் வேடம் போட்டிங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வருஷம் குட்டீஸ்க்கு போடலை, ஏன்னா கோஆப்ரேட் பண்ணலை. அதனால தான். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஆயாவுக்கும் படையல் போட்டாச்சு, சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இவங்களோட அருள் எனக்கு என்றைக்குமே வேணும், கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன். இவங்க யாருன்னா எங்களோட ஆயா தான். இவங்க ரொம்பவுமே பாசக்கார பாட்டியே சொல்லலாம். இவங்களை பற்றி சொல்லணுன்னா நிறையா வரலாறே இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணலை.